அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கும் கர்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஆனால் செய்கிற வேலையை நம்மளுக்கு பிடிச்சு ரசித்து அதை நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு கஷ்டமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலைகளை நம்ம செய்வோம். நம்ம தொலைக்காட்சி பார்க்கறது, செல்ஃபோன் பார்க்கறது, எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சு செய்கிறப்ப நம்மளுக்கு நேரம் போகிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டுது. நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய வேலை எதனால் நடக்குதுன்னா நம்மளோட கர்மா. அவங்களோட தொழில், எந்த தொழில் இவங்க செய்யணும், என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கர்மாவுக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்குது. அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு மாடு மேய்க்கிற வேலையாக இருக்கலாம், கம்ப்யூட்டரில் பார்க்குற வேலையாக இருக்கலாம், அவங்க டீச்சர் வேலை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் அவங்க இந்த பிறவியில் என்ன வேலை பார்க்கணுன்னு அப்படின்னு இருக்கோ அதன் மூலியமாக அவங்க வேலை பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு பிடித்த வேலையோ பிடிக்காத வேலையோ, ஆனால் அவங்க அந்த வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு தேவைப்படுற வருமானம் கிடைத்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக நடத்த முடியும். அவங்களுக்கு எந்த வேலை பார்க்கணுன்னு இருக்கோ அதைத்தான் பார்க்குறாங்க. இதுதான் கடவுளோட ஆசீர்வாதம், அவங்க பெற்றவங்க கொடுக்குற ஆசீர்வாதம். அவங்களுக்கு எந்த வேலை பார்க்கணுன்னு இருக்கோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். எந்த கணவர் அமையணும்னு இருக்கோ அதுதான் அமையும். இது எல்லாமே யூனிவர்ஸ், பிரபஞ்சம் கொடுப்பது. நம்ம வாங்குகிற பட்டம், பதவி எது வேணாலும் இருக்கலாம், நம்ம செய்கிற வேலை எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் நம்ம கர்மா தான் நம்மளை வழி நடத்துது. அவங்க நம்மளை கைப்பிடிச்சு நம்மளை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ நம்ம அதன் பிரகாரம் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கும்பிட்ற சாமி. அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம செய்கிற வினை தான் நம்மளை வழி நடத்துகிறது. ஒரு பேப்பரில் உங்களுக்கு பிடிச்சதுகளை பூரா எழுதுங்க. அதில் எந்த வேலை செய்கிறப்ப நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கொடுக்குற கடவுள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. மகிழ்ச்சியாக வாழுங்க.